சைதை சாதிக் சார், 2030 ஸ்டேட் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு, இது யாருடைய கனவு முதல்ல? ஏன்னா நீங்கள் இந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக, தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக, குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறந்ததாக மாறுவதற்காக அப்படி நிறைய விஷயங்களை இந்த அரசு முன்னெடுத்து கொண்டிருக்கிறதுன்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, சரியா? நான் சொல்லலை. ஓகே, அப்போது நீங்கள் இந்த 2030ங்கிற இந்த டார்கெட்டை நீங்கள் வைக்கணும்னு எப்போ டிசைட் பண்ணது இந்த கவர்மெண்ட்டு? இல்லை தெரியலையா? இல்லை தெரியல இல்லை, எனக்கு அவங்க 2 பேர் பேசுறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யாரு? நம்ம பாஜகவை சேர்ந்த மரியாதைக்குரிய விஜயதரணி அவர்கள் பேசுகிற பொழுது தேர்தல் நேரத்தை இதை போய் அறிவித்திருக்கிறார்கள், தேர்தலுக்காக செய்யப்பட்ட ஒரு திட்டமாக பார்க்கிறோம் அப்படின்ட்டு. நீங்கள் இது விட்டு நோக்கிறவர்கள் தெரியும், இது ஏதோ திடீர்னு இப்போ வந்த திட்டம்லாம் கிடையாது. இது கனடாவில் இப்படி ஒன்று போன ஒரு 6 மாதம் முன்னாடி அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், கனடா விஷன் 2030 அப்படின்ட்டு. 2030 முன்னால். ஆமாம், கனடா அது 2030 கனடா எப்படி இருக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கிற அரசை அறிவித்து மக்கள்கிட்ட கருத்து கேட்கறத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை பார்த்து அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் மாகாணத்தில், நியூயார்க் 2030 இலக்கு நியூயார்க் அப்படின்னு போட்டு, அது வளர்ந்த நாடு, வளர்ந்த நாட்டினுடைய மாகாணத்தில் 2030 நியூயார்க் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு கருத்து கேட்க ஒரு இணையதளத்தை இங்கே எப்படி மோடி அரசு உருவாக்கியிருக்கோ அதே போல் இணையதளத்தை உருவாக்கி அங்கேயும் அது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இந்த மாதிரி யாராவது பண்ணியிருக்காங்களா? இது தேர்தல் நேரத்துக்காக பண்ணது தானே அப்படின்னா நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. 2022 இலக்கு வச்சு இப்போ 2047க்கு போயிட்டாங்க ஒன்றிய மோடி அரசுன்னு. ஒரிசாவில் எடுத்துக்கங்க, நவீன ஒரிசா 2026 இலக்கு, அவங்க ஆள்ற மாநிலத்தில் தான் அவங்களும் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு மக்களின் கருத்து கேட்டு ஆட்சி நடத்துவதோ நிர்வாகம் நடத்துவதோ, மக்களுக்கு என்ன தேவை என்று மக்களிடத்திலே போய் கருத்து கேட்டு நடத்துறது தவறு ஒன்றும் கிடையாது. இல்லை என்ன தவறு இருக்கு? ஏன்னா அப்போ நீங்கள் 2000 ஆட்சியில் வந்தோன்னே பண்ணல, ஏன்னா ஆட்சிக்கு வந்தோன்னே எப்படி நடத்தணும்னு தெரியாதா? 11 மாதம் கொரோனாவில் மூழ்கி இருந்தோம். நீங்கள் ஸ்மார்ட் சிட்டின்னு திட்டம் கொடுத்தீங்க. 10 வருஷம் அதிமுகவில் ஸ்மார்ட் சிட்டி நடந்தது. சென்னையில் ஸ்மார்ட் சிட்டி டி நகர் தொகுதியை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த வெள்ளத்தில் முதல்ல பாதிக்கப்பட்டதே டி நகர் தியாகராய நகர் தொகுதி தான் பாதிக்கப்பட்டது. அதில் இடத்தெல்லாம் 10-15 மாதம் கொரோனா வெள்ளம் அப்படின்னு 20 மாதம் தள்ளிக்கிட்டு வந்துட்டோம். அந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி, பொருளாதார நெருக்கடி தாண்டி அறிவித்த திட்டங்களை எல்லாம் மேடம் போகிற போக்கில் ஒன்று சொல்லிட்டு போயிட்டாங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. இப்போ 2030க்கு போயிட்டாங்க. 2030க்கு ஏன் போகணும்னா, மீண்டும் 2026 தமிழ்நாட்டு மக்கள் ஏகபோகமாக தமிழ்நாட்டு முதலமைச்சரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தான் மீண்டும் முதலமைச்சராக ஆக்குவார்கள் என்று மக்கள் தீர்மானித்த காரணத்தினால் நம்பிக்கை அடிப்படையில் இதை துவங்கி இருக்கிறோம். தேர்தல் வாக்குறுதியெல்லாம் என்ன ஆச்சு? எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் தெரியாது, இல்லை மறந்து போயிருப்பாங்க, இல்லை பாஜகனாலே கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியல. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு. யார் பேசுனது? 2014. நான் ஆட்சிக்கு வந்தால் 500 ரூபாய்க்கு செல்போன். ராய்ப்பூர் பொதுக்கூட்டத்தில் மோடி பேசின ஸ்பீச் இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு. நான் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவின் நதிகளை இணைப்பேன். இன்னும் ஒரு ஸ்டேட் ஒரு காவா கூட ஒன்று இணைக்கலாம். அவங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை எடுத்துப்போமே. இதே ராமேஸ்வரத்தில் 2014 ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி பேசுறார், அம்ருத் திட்டம் தருவோம் ராமேஸ்வரத்தை மேம்படுத்துவதற்கு. கொஞ்சம் நீங்க பேசும்போது அவர் குறுக்கிடவே இல்லை, கொஞ்சம் அமைதியா இருங்களேன். 100 கோடியில் ராமேஸ்வரத்தை மேம்படுத்துவதற்கு அம்ருத் திட்டம் தருவோம். 11 வருஷம் ஆச்சு. ராமேஸ்வரம் கண்ணுக்கு தெரியலையா? இதே ஈரோடுல பேசுற ஜவுளி பூங்காவை உலக தரத்துக்கு உயர்த்தி ஈரோடு ஜவுளி பூங்காவை உருவாக்கி தருவோம் பேசி 11 வருஷம் ஆச்சு. ஈரோடு பக்கம் திரும்பி பார்த்திருக்காங்களா? ஜவுளி பூங்கா தான் ஓபன் ஆயிடுச்சு. நம்ம பண்ணோம், ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி பேசுறத சொல்றேன். நீங்க கருப்பு பணத்துல வெளியே கொண்டு வருவோம்னு சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? மன்மோகன் சிங் ஆட்சியில கருப்பு பணம் ஸ்வீட்ஸ் வங்கியில பதுங்கி இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டா சார் அது? ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? அன்னைக்கு போய் அந்த வங்கியில பணம் இருந்தால் அது கருப்பு பணம். இப்ப என்ன சொல்றாங்க? அது முதலீடு. அன்னைக்கு கருப்பு பணம், இவங்க சொல்றீங்க ஃபாரின்ல போய் பண்ண. ஆமா, முதலீடு. அப்பா சொல்றீங்க கருப்பு பணம் அப்படிங்கிற சொல்லாடலே இந்தியாவுடைய வருமான வரி சட்டம் இல்ல கவர்மெண்ட் தான் சொல்லி. ஆமா, இல்ல அது கவர்மெண்ட் இப்ப சொன்னது, இப்ப சொன்னது. ஆனா இதே பேசுற பதில் சொன்ன அதே நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த காலத்தில் பேசுற போது என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுடைய கருப்பு பணம் பதுங்கி இருக்கு. 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் போடுறேன்னு சொன்னாங்க. போட்டாங்களா? ஒரு சிலிண்டர் 300 ரூபாய்க்கு தருவேன் கொடுத்தாங்களா? பெட்ரோல் 40 ரூபாய்க்கு தருவேன் தந்தாங்களா? விரைவு நீதிமன்றம் அமைச்சு வெளிநாட்டு கருப்பு பணம் மீட்டு ஏழைகளை பங்கிட்டு தருவோம்னு சொன்னோம், கொடுத்தாங்களா? சரி, உங்க பட்டியல் சொல்லிக்கிட்டே போலாம். இன்னும் சொல்லணும்னா
செல்போன்ல இருந்து ரூபா நோட்டு சரிவு, பிரதமர் பேசின பேச்சு இன்னைக்கு வைரல் ஆயிட்டே இருக்கு. இந்தியா நேபாள் நாட்டு ரூபா சரியில்லை, இலங்கையில் சரியில்லை, பாகிஸ்தான் சரியில்லை, பங்களாதேஷ் சரியில்லை, இந்தியாவது மட்டும் ஏன் சரியுது, பிரதமருடைய தலை சரியாதான் கேட்டது நரேந்திர மோடி தான் கேட்டாரு. இன்னைக்கு இந்தியாவுடைய ரூபா நோட்டு மதிப்பு ஆப்கானிஸ்தானை விட கீழே இருப்பதாக பொருளாதாரம் அறிவித்திருக்கிறது. ஆக நாடு இன்னைக்கு கொடுமை தெரியுமா? நம்ம சுத்தி சின்ன சின்ன நாடுகள் எதுவுமே பெரிய நாடு கிடையாது. இலங்கையோ, நேபாளமோ, பங்களாதேஷோ, பாகிஸ்தானோ, எல்லா சின்ன சின்ன நாடுகள். ஒரு நாடு நம்மளை மதிக்கலையே, வெளியுறவு கொள்கையில தோல்வி அடைந்திருக்கிறோமே. ஆனால் தமிழ்நாடு இன்னைக்கு 2000 முதலமைச்சர் அறிவித்திருக்கிற உங்க கனவை சொல்லுங்க. இது தமிழ்நாட்டு மக்களுடைய கனவுங்க. சில ஒரு ஏக்கம் இருக்கும், எங்க ஊர்ல நல்ல காலேஜ் வரணும், சில கனவா இருக்கும். எங்க ஊர் நல்ல பல்கலைக்கழகம் வரணும், நல்ல பள்ளிக்கூடம் கட்டணும், நல்ல ஒரு அணையை கட்டணும், காரு தூர் வரணும், ஒரு பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் வரணும், ரோடு போடணும். அவரவருடைய இலக்குக்கு ஒரு கனவு இருக்கும் சார். முதல்ல எப்படி இருந்தாங்கன்னா எம்எல்ஏ பார்த்து மனு கொடுத்துட்டாலும் பெரிய விஷயமா இருந்தது. எம்எல்ஏ பார்த்துட்டாங்க, ஜில்லா கலெக்டரே பார்த்துட்டாங்க, மந்திரியை பார்த்துட்டோம், நாங்க கோட்டைக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். இன்னைக்கு உலகம் மாறிடுச்சு சார், அப்டேட் ஆயிடுச்சு, எல்லாமே இன்னைக்கு நவீனம் ஆயிடுச்சு. மக்கள் போய் எம்எல்ஏ மந்திரியை பார்த்த காலம் போய் இன்னைக்கு முதலமைச்சர் போய் மக்களை சந்திக்கிற காலத்துக்கு வந்து மக்கள் அதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் தான் ஓட்டு போறோம், எங்களை தேடி வரணும்ட்டு. நீ உங்களுடைய தேவையை, உங்கள் கனவை, உங்கள் எண்ணத்தை ஒரு அரசு நிர்வாகம் முதலமைச்சர் தெரிஞ்சுக்கிறது தவறா? ஓகே, இது மக்களுக்கான ஆட்சி, மக்கள் தேவையை அறிந்து நடக்கிற ஆட்சி. நம்ம முதலமைச்சர் வைத்த பேர்லாம் பாருங்க. உங்க கனவை சொல்லுங்கன்னு சொல்லிருக்கோம், விடியல் பயணம் கொடுத்தோம். இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் அதில் பயனடைந்திருக்கிறாங்க. கலைஞர் உரிமை தொகை கொடுத்தோம், தோழி விடுதி திட்டம், அன்பு கரங்கள், கலைஞர் கைவினை திட்டம், சிறகுகள் திட்டம், இப்படி எல்லா தரப்பு மக்களுக்கு திட்டங்களை அறிவித்து அடுத்த 5 ஆண்டுகளும் தமிழ்நாடு இதை நோக்கி போக வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகளும் மக்களுடைய என்ன போக்கு என்னவாக இருக்கும், எதுல கவனம் செலுத்தணும், எதை முன்னேற்ற பாதை கொண்டு போகணும்னா அது உங்களிடத்துல கேட்டு நிர்வாகம் நடத்துவது தவறா இல்லையே. இதுக்கு ஒரு என்ன சாக்கு சொல்றாங்கன்னா, இப்ப கூட சொன்னாங்க தேர்தல் நேரத்தில் கொடுத்துட்டாங்க, இந்த வருஷம் பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. இது யார் சொல்றது பாத்தீங்களா? கொடுமையா இருக்கு. தேர்தல் தேதி அறிவித்த பிறகு ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் 10,000 ரூபாய் போட்ட கட்சி சொல்லுது 3000 ரூபாய் குறை சொல்லிட்டு இருக்கு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பீகாரில் 77 லட்சம் குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் போட்ட கட்சி எங்களை பார்த்து சொல்லுது நீங்க பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறீங்க, இது தேர்தலுக்காக தந்ததுன்ட்டு. என்ன சார் கொடுமை இது? இது மக்களுக்கான ஆட்சி. மக்கள் தேவையை, உணர்வுகளை, கனவை அறிந்து நடத்துகிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். ஒரு சின்ன சொல்லி தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க, 502 கொடுத்தாங்களேன்ட்டு 365 வாக்குறுதியை நிறைவேற்றி நடைமுறையில் இருக்கிறது. 40 வாக்குறுதிகள் ப்ராசஸ்ல இருக்கு, மீதியை நிறைவேற்றணும்னு சொல்லி இருக்கிறோம்.